தமிழகத்தில் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது தேர்தல். அந்த பரபரப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எங்கே போகுது, எங்கே நடக்குது, யார் யார் சேர்றா, ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சீமான் கிட்டே போயிட்டு இருந்தீங்க. தடாரகம் வந்திருக்காரு. வணக்கம் ரஹீம். ஆனால் நேற்று போய் ஒரு வேல்முருகனோட உட்காந்து நீங்கள் அவரோட போயிட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு சீமானுக்கு, உங்களுக்கு என்ன ஆச்சு? நாம் தமிழ் கட்சி தம்பிக்கு கூட தடாரையும் துரோகம் இழைத்தார் நாம் தமிழ் கட்சிக்கின்றாங்க. அதாவது சீமானுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. சரி, அதுல இருந்து நீங்க இன்னைக்கு அவர் அழைக்கல, அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க அது கூட போகல அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க. இப்போ இவர் வேல்முருகன் கூப்பிட்டாரா? திமுக அப்படின்னா ஜால்ராக்கள் தான் தேவை. ஆமா, எதிர்த்து கேள்வி எழுப்புறவங்க வேண்டாம். நீங்க எளிமையா சொல்லிட்டீங்க, ஜால்ரா யாரோ அவங்கள வச்சுக்குவாங்க அப்படின்ட்டீங்க. தமிழகத்தில் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது தேர்தல். வர 23ஆம் தேதி தேர்தலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓட்டிங் அன்றைக்கி நடக்க போகுது. அதற்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 ஆண்டுகள், ஒரு 4 ஆண்டுகள் அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்தது இப்போ 5ஆம் ஆண்டு டச் பண்ண போகுது. அதுக்கு அடுத்தது ஒரு தேர்தல் வருது. அதற்காக இன்றைக்கி தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிறது. அந்த பரபரப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எங்கே போகுது, எங்கே நடக்குது, யார் யார் சேர்றா அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு நாளுங்கிற விட பரபரப்புகள். ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். ஒரே ஜாலியாக இருக்குதுன்னு வைங்களேன். பொதுமக்களாக இருந்து பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. இதில் நம்ம இப்போ ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஒரு பிரிவாக வர்ற மாதிரி வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட தேசியம். அதுக்கு அடுத்தது நேஷனல் பார்ட்டி, தேசிய அளவில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் இன்னும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாத லெவலில் தான் இருக்காங்க. எவ்வளோ தான் இத்தனை காலம் கஷ்டப்பட்டாலும் அவங்க கால் ஊன்ற முடியாதபடி அது இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களும் தமிழ் தேசியத்தை சேர்ந்தவர்களும் இப்போ ஒரு இதாக வர்றாங்க. இதில் இடையில இன்னொருத்தர் வந்திருக்காரு, ஒரு நடிகராக இருந்து அவர் இன்றைக்கி பரபரப்பாக பேசக்கூடிய, இன்றைக்கி கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்களே அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தாரு. இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு 2-3 அணிகளாக அப்படியே வந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகங்கிற ஒரு அணி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது என்டிஏ கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி இன்றைக்கி அது ஒரு ஸ்ட்ராங்காக பெருசாக போயிட்டுருக்கு. விஜய் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு, சீமான் ஒரு பக்கம் அவர் தனிச்சு நின்று போயிட்டுருக்காரு. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவோட பயணித்து கொண்டிருந்த வேல்முருகன் அவர் இன்றைக்கு வெளியனுப்பப்பட்டிருக்கிறார். வெளியனுப்பப்பட்டார்னு சொன்னோம்னா பலரால் பேசப்படுறது என்னென்னு கேட்டால், அவருக்கு சீட்டு கேட்டார், ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க, அவர் கோச்சிட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் அதை ஒத்துக்கொள்ளலை. நான் பல ஆண்டுகளாக ஈழத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் போராடி கொண்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அவர் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த அந்த சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு விஷயமெல்லாம் சொன்னோம்னா எல்லாத்துக்கும் பரவாயில்ல தெரியும். டோல்கேட்டை அடித்து உடைச்சதெல்லாம் தெரியும். அதுக்கு அடுத்தது நெய்வேலி இதில் நல்லா பண்ணார். அதுக்கு அடுத்தது ஈழத்தமிழர்களுக்காக சில குரல்கள் கொடுத்தாரு. திருச்சி முகாம் மூடணும் அப்படின்லாம் சில குரல் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது இஸ்லாமியர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க நீண்ட காலமாக, அவங்களெல்லாம் வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருந்தார். இதுதான் உண்மையா? ஏன்னா அவர் திமுக அரசு இன்றைக்கி தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே, அதுவும் பேச்சுவார்த்தை நடந்து போய் சீட்டுக்காக போகும்பொழுது அவர்கள் தவிர்த்து தான் அவருக்கு அதற்காக எதிர்த்து கொண்டு இன்றைக்கி ஒரு அமைப்புகள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 அமைப்புகள், 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் சொல்கிறாரு. 40 அமைப்புகளுக்கு மேலே இருக்கிறது நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் ஒரு தனியாக ஒரு அணியாக, அதாவது 4வது அணியாக இது வருமோ அப்படிங்கிற ஒரு இருக்கிற சூழலில் தடா ரஹீம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்திய தேசிய லீக் பழனி பாபா நடத்திட்டு இருந்தது. அவரோட இதில் அவர் வழியில் வந்தவர், ஒரு மிகப்பெரிய போராளியாக இருந்து வந்தவர். அவரும் இவரோட நேற்று போய் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட செயலாளர்களை எல்லாம் கூட்டி, மாவட்ட செயலாளர்களை கூட்டி ஒரு கலந்துரையாடல் பண்ணி அவரும் போய் இந்த இவங்களோட வேல்முருகனோட போய் சேர்ந்துட்டார். தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்திருக்காரு. நேற்று அவர் பேட்டி கொடுத்தாரு.
இதே இப்படி பரபரப்பாக ஒரு ஆட்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்த முகங்கள் வேற மாதிரி இருக்குது, இப்போ வந்து முகங்கள் மாறி இருக்குது. இது எதனால? இது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து பல கேள்விகள் இருக்குல்ல. ஓட்டு போடுறவங்க இன்னைக்கு வந்து நம்ம தான் ராஜா, நம்ம தான் முதலாளி, நம்மகிட்ட எல்லாம் வந்து ஆகணும் அப்படிங்கிற சூழலில் இவங்க வந்து ஒரு 10 நாளைக்குள்ளேயே இவங்களுடைய முகங்கள் மாறுது. என்ன காரணம்? இது நம்ம தெரிஞ்சுக்கணுமல்ல. அவங்க பாட்டுக்கு இத்தனை நாளாக ஒரு இதில் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ வந்து திடீர்னு வந்து அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க. அது நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? அது வந்து நம்மளுக்கு தெளிய வைக்கணும், நம்மளுக்கு என்னங்கிறது தெளிய வைக்கணும். இதில் வந்து நம்ம தடா ரஹீம் வந்திருக்காரு. வணக்கம் ரஹீம். வாங்க. ரஹீம், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சீமான் கிட்டே போயிட்டு இருந்தீங்க. சீமானோட கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணார், இஸ்லாமியர்களுக்காக கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணார். 2 பெரிய கூட்டங்கள் போட்டு அதில் வந்து பலர் கேள்வி கேட்டு அந்த கூட்டங்களுக்கும் போய் நீங்கள் வந்து இது இருந்தீங்க. அது இல்லாமல் பல செய்தி சேனல்கள் நீங்கள் பேசும் பொழுதும் சீமானுக்கு ஆதரவாக பேசுனீங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. நாங்கள் வந்து அது வந்து அப்போ போயிட்டு இருந்த ஒரு இது இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று போய் ஒரு வேல்முருகனோட உட்காந்து நீங்கள் அவரோட போயிட்டுருக்கீங்க. இது என்ன காரணம்? எதுக்காக இப்படி திடீர்னு மாறினீங்க? என்ன ஆச்சு? சீமானுக்கும் உங்களுக்கு என்ன ஆச்சு? அதாவது சீமானுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. அதாவது மக்கள் பிரச்சனைகளில் நாம் தமிழ் கட்சி கூட இணைந்து அண்ணன் சீமான் கூட இணைந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு வந்தோம். தேர்தல் களம்னு வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை திட்டங்கள் அது ஒன்று. யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், யார் கூடவும் சேரவும் மாட்டேன் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் தனி மனிதன் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. நான் தனி மனிதன் இல்லை, நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். பெருசோ சின்னதோ அது வேற விஷயம். ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்போ தேர்தலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே தேர்தலில் வந்து பங்கு எடுக்கும்போது நாம் ஒன்று தேர்தலை புறக்கணிக்கணும், இல்லை தேர்தல் ஆதரவு நிலை எடுத்தோன்னு சொன்னால் அப்போ நம்மை அழைக்கக்கூடிய அல்லது நமக்கு ஏதாவது உதவக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். புரியுதுங்களா? அப்போ நாம் தமிழ் கட்சி வந்து யாரையும் சேர்க்க மாட்டேன், யாரு கூட சேர மாட்டேன்ற கோட்பாட்டு கொள்கை உள்ளவங்கள கிட்ட நாம போய் ஆதரிக்க முடியாது. குறைஞ்சபட்சம் வந்து நாம் தமிழ் கட்சியில வந்து தொடர்ந்து அவங்களோடு பயணிக்கக்கூடிய ஒற்றை கருத்து உள்ள தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் ஒற்றை கருத்து உள்ள சில கட்சி அமைப்புகளை அணுகி நீங்க இந்த தேர்தலில் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்கலாம். அப்படி கடிதம் கொடுக்கலாம் கூட குறைஞ்சபட்சம் அண்ணன் சீமான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரி, அண்ணன் அவரும் கேட்கல. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சில தம்பிமார்கள், இப்போ சாட்டை துரைமண்ணா இருக்கட்டும், இல்லை இடுமோன் கார்த்தியா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி தம்பிகள் கூட அண்ணா நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம வந்து மறுத்துட்டு அப்போ போய் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் சேர்ந்து இருந்தால் அது நாம் தமிழ் கட்சிக்கு நாம் ஒரு முரண் இருக்குன்றது தெரியும். அப்படி எதுவும் முரண் இல்லை. எங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான முரண் எதுவுமே இல்லை. தேர்தலில் அவங்க யாரையும் அழைக்க கூட மாட்டேன்றாங்க. அடையா விருந்தாளியா போகக்கூட முடியாது இல்லைங்களா? இதுதான் ஒரு கேள்வி. இல்லை, இத்தனை நாளாக அழைச்சாங்களா ஒவ்வொரு முறையும்? இப்போ 2 கூட்டங்கள்லாம் பெரிய கூட்டங்கள் நடத்துது. இல்லை, கூட்டங்கள் அதான் சொன்னேன். மக்கள் சமுதாயம் மற்றும் அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு அவங்க அழைக்கிறாங்க, நாங்கள் அழைக்கிறோம். அவர் வந்து இன்னைக்கு கூட நம்ம வந்து மறுத்து பேச முடியாது. மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கலை. அது வேற விஷயம். ஆனால் தேர்தல் களம் என்னும் போது குறைஞ்சபட்சம் வந்து அவருடன் ஒத்து போகக்கூடிய நீங்கள் வந்து வேற யாரு கூட வேண்டாம், நாம் தமிழ் கட்சியுடன் அண்ணன் சீமானுடன் ஒத்து போகக்கூடிய எங்களை போன்ற நபர்களுக்கு அழைப்பு கொடுத்தாருன்னா அப்போ அந்த அழைப்பை மீறி நம்ம வேற ஒருத்தர் ஆதரவு கொடுத்துருந்தா நீங்கள் கேட்கறது முரணா, கருத்து வேறுபாடா, சண்டையா பண்டையா எல்லாமே தெரியும். சில நாம் தமிழ் கட்சி தம்பிக்கு கூட தடா ரஹீம் துரோகம் இழைத்தார் நாம் தமிழ் கட்சிக்கின்றாங்க. அது அந்த மாதிரி சொல் பயன்படுத்தணுமான்றது வேதனை இல்லை. அது துரோகம் எல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டிய இல்லை இல்லை. ஏன் சொன்னா அடைக்கவே ஒரு காரணம் தானா? அவங்க வந்து கூப்பிடலைங்கிற ஒரு காரணம் தானா? ஆமா, முக்கியமா வந்து ஏன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கு இல்லைங்களா? ஒரு அடையா விருந்தாளியா போக முடியாது இல்லைங்களா? ஒரு பொது தேர்தல் நடக்குது. இந்த பொது தேர்தலில் வந்து சும்மா நம்ம பாட்டுக்கு ஏதோ ஆதரித்து வந்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஒரு பிரஸ்ல வந்து சந்திச்சு நாம் தமிழ் கட்சிக்கு சரி, அதுல இருந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து அழைக்கல, அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து அது கூட போகல அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க. இப்போ வந்து இவர் வேல்முருகன் வந்து கூப்பிட்டாரா?
நிறைய முறை கூப்பிட்டேன். வெளியே வரதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு கன்சிடர் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறேன் தோழர்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி. இப்போ வேல்முருகனை நம்ம வந்து வேல்முருகனை மதிக்கிறோம். அவருடைய கருத்துக்கள்லாம் ஏற்கக்கூடியது தான், அதுலேயும் எந்த இதுவும் இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் இன்னைக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ண வரைக்குமே வந்து அவர் வந்து சீட்டுக்காகவும் கூட போய் கேட்டவர். திமுக இதில் வந்து அந்த குழுவில் வந்து சீட்டுக்காக போய் தேர்தல் குழுவில் போய் கேட்டு அவங்க ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னனால தான் அதற்கு பின்னர் தான் இப்போ வெளியே வர்றேன்னு ஒரு முடிவு எடுத்து வர்றாரு. ஏன்னா இத்தனை நாள் திமுகவை நீங்கள் வந்து சாதாரணமாக பேசல, நீங்கள் வந்து எதிர்த்து எத்தனை பேசுறீங்க திமுகவை, அந்த திமுகவோட பயணித்த ஒருத்தர். அப்போ இப்போ வந்து அவருக்கு அது ஒத்து வரலன்னு சொல்லி வெளியே வர்றாரு. அப்போ உடனே அவர் கூப்பிட்ட உடனே நீங்கள் போயிட்டீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்கன்னா, அது வேல்முருகனாக இருக்கட்டும், சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் வேல்முருகனாக இருக்கட்டும், அதேமாதிரி கடந்த ஆட்சியில் வந்து தனி அரசோ அல்லது கருணாஸ் இது போன்ற நபர்களோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தான் இங்கே சட்டமன்றங்களில் எழுப்புவாங்க. நீங்கள் எப்போனா பார்த்துக்கலாம். இப்போ முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை விஷயம் கூட இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜவஹர்லா இருக்கட்டும், சமதா இருக்கட்டும், இல்லை ஆல்விஷானோஸா இருக்கட்டும், இவங்க கூட வந்து சைலண்ட் மோடில் இருக்கும்போது கூட அதை வந்து ஒரு ஆக்ரோஷமாக அந்த பொது பிரச்சனையாக சட்டமன்றத்தில் எழுப்பிய நபர் யாருன்னு சொன்னால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது வேல்முருகனும், அதிமுக ஆட்சி இருக்கும்போது தனியாரசும் தான் எழுப்பினாங்களே தவிர மற்ற யாரும் எழுப்பலையே. புரியுதுங்களா? அப்போ அதே நேரத்தில் வந்து NIA-CA இந்த சட்டம் கொண்டு வரப்படும்போது தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட வழக்குகளே வாங்கினவர் வந்து வேல்முருகன். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இலங்கை தமிழர், அதாவது 1995 என்னோடு தடா சட்டத்தில் இருந்தார். சிவத்தம்பி அண்ணன் சொல்லுவோம், நான் அண்ணன் சொல்லி தான் கூப்பிடுவோம். சிவத்தம்பி அவர் பேர். சட்டத்தில் இருந்தார். அதன் பிறகு அவருக்கு அந்த வழக்கு முடிஞ்சது. அவர் வெளியே வந்தார். வெளியே வந்துட்டு அதன் பிறகு சென்னைக்கு வந்திருக்கார். லேட்டஸ்ட்டாக சென்னைக்கு வந்துட்டு என்னிடம் பேசிட்டு, ஏன்னா சிறையில் இருந்ததுனால நம்ம அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தார். அடிக்கடி வருவார், பேசுவார், போயிடுவார், இப்படியே இருந்தது. திடீர்னு அவருக்கு ஒரு உடல்நிலை மோசமாயிடுச்சு. அப்போது அவர் தங்கியிருந்த விடுதி அறையில் உள்ளவங்க வந்து யாருமே இல்லையே, ஒரு இலங்கைக்காராச்சா, என்ன பண்ணுறது ஏது பண்ண போகுது, சரி இல்லை இவங்க வந்து அந்த INL ஆஃபீஸாண்ட போயிட்டு வருவாருன்னு யாரும் சொல்ல. அந்த விடுதிக்காரன் வந்து எங்கிட்ட நான் உடனே போய் பாருங்கள், யார் சிவத்தம்பி அண்ணன் தான் இங்கே தங்கியிருக்காரு, என்னென்னு பார்த்துட்டு வாங்க. போய் பார்க்குறாங்க. அவர் வந்து மயக்கம் அடைஞ்சு யூரின் டாய்லெட் எல்லாம் போயிருக்க. உடனே சொல்லுவோம், இப்போ உடனே இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே கிளீன் பண்ணிட்டு நாங்கள் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறோம். இங்கே ஓமந்தூர் மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அங்கே வந்து என்ன பண்ணுறான், அட்மிஷன் எடுக்க மாட்டேன்றான். அப்போ நான் சொல்கிறேன், என்னங்க இது அட்மிஷன் எடுக்க மாட்டேன்றீங்க, சீரியஸாக இருக்கார். அதாங்க அவங்களுடைய குடும்பத்தார் வந்து கையெழுத்து போடணும். ஏங்க அவங்க குடும்பத்தார் இலங்கையில் இருக்காங்க. அப்போ இலங்கையில் இருந்தாங்கன்னா எப்படி குடும்பத்தார் வந்து கையெழுத்து போட முடியும்? வாதம் டாக்டருக்கு எங்களுக்கும் வாதம் நடக்குது. அது முடியல, ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், பொறுத்து போகுதுன்னு சொல்லிட்டு புகைப்படத்தோடு போட்டு இந்த மாதிரி இந்த ஆண்டு ஒரு சிறையில் இருந்தார் எங்களோட தடா சட்டத்தில். இன்னைக்கு விடுதலையாக இப்படி இருக்கும்போது இவருக்கு இப்படி வந்து மருத்துவமனையில் இருக்குது. ஆனால் மருத்துவர்கள் வந்து அவருடைய உறவினர் தான் இன்ஜெக்ஷனே போடுவாங்களா? அப்போ செத்ததுக்கப்புறம் உறவினர் வருவாங்க. அப்போது செத்து சாவட்டோன்னு விட்றாங்களா? இது என்ன விதமான மனித நீதி அப்படின்னு நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். போட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தோழருடைய ஃபோன் வருது. யார் வேல்முருகன் ஃபோன் வருது. தோழர், என்ன தோழர் அது, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல நீங்கள் அப்படிங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமகிருஷ்ணன் அவரும் லைனில் வந்துட்டார். என்ன ரகிம் அது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணன் வந்து என்ன ரகிம்னு சொன்னேன், அண்ணன் இதேமாரி இப்படின்னு. அப்போ உடனே நானும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். அந்த விஷயத்துக்கு தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அந்த விஷயத்துக்கு உடனே களமாடினது யாருன்னா ராமகிருஷ்ண அண்ணனும் வேல்முருகன் தான். வேல்முருகன் என்ன பண்ணிட்டாரு, நானும் லைன்லேயே இருக்கேன், அதாவது கான்ஃபரன்ஸ் போடுறாரு. சுப்பிரமணியம் என்னங்க இப்படி இருக்குது, இப்படி இது எடுக்க மாட்டேன், இல்லை அது இப்படி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடியாது, உடனே அட்மிஷன் எடுங்க. இப்போ உடனே அமைச்சர் சொல்லி உடனே அட்மிஷன் எடுங்க. அட்மிஷன் எடுத்த பிறகு 2.25 லட்ச ரூபா கட்டணுன்றான். ஏன்னா 1/3, ஏன்னா ஆப்ரேஷன் வந்து சிவில் இந்த இதில் நரம்பு போயிருக்கு அந்த ஆப்ரேஷன் அப்படின்றான். அப்போ அந்த ஆப்ரேஷனுக்கு காசு வந்து மறுபடியும் வேல்முருகன் கிட்ட போகிறான். இன்னத்தோட 2.25 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்ல பணம் இல்லை நம்மகிட்ட அவ்வளோ.
அப்படிங்கும்போது அப்போ சில தமிழ் தேசிய அமைப்புகள்கிட்டயும் நான் வந்து தொடர்பு கொண்டேன். யாருமே உதவலை. அப்போ அவர் என்ன சொல்ல, தொலை நீங்கள் கவலைப்படாதீங்க, பணத்தை விஷயம் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். பார்த்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அவர் மறுபடியும் வந்து அந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட லைனில் போய் அவர் கொஞ்சம் நெருக்கத்தில் அதிகமாக கொடுத்தோன்னே அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த இது வந்து அரசாங்கமே அதை ஏற்றுக்கிற மாதிரி ரத்து பண்ணாங்க அந்த காசு. அதன் பிறகு அவர் ட்ரீட்மெண்ட் நடந்து இப்போ அவர் வெளியே இப்போ எந்த லாட்ஜிலையும் தங்க முடியாது, ஏன்னா அம்பலம் ஆயிடுச்சு. அப்போ அவர் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து அவருடைய எம்எல்ஏ ஹாஸ்டல்லே தங்கியிருந்தாங்க, அவரும் அவங்க மனைவியும். தோழர் கூட வந்து என்ன பண்ணிட்டார், வேல்முருகன் அங்கேருந்து கிளம்பிட்டு அவங்க குடும்பத்தை விட்டு வந்துட்டார். நீங்கள் இருங்க, உங்களுக்கு வந்து இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஊருக்கு போகிற வரையும் நீங்கள் இங்கே இருங்கன்ட்டு வந்துட்டாங்க சட்டமன்ற வந்துட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர். நான் வந்து எப்படின்னு சொன்னால் பல விமர்சனங்கள் வந்தாலும் நான் வேல்முருகனை பற்றிய விமர்சனங்கள் நம்மளால இப்போ எப்படி சீமானிடம் பழகிருக்கோம், அவருடைய குணநலம் எல்லாமே தெரியும். அவரை பற்றி நம்ம தவறாக விமர்சனம் பண்ண முடியுமா? நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேங்க. ஏன்னா அவரை பற்றி தெரியும், இணைஞ்சு பயணிக்கல, அவ்வளவுதான். அதான், அதாவது தேர்தல் நேரத்தில் பயணிக்கல, அடுத்த கட்டங்களில் பயணிக்கலாம். இந்த தேர்தல் நேரத்தில் கூட அவரு ஒரு வார்த்தை, அண்ணே இது மாதிரி வாங்கினேன் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லியிருந்தாரு, நம்ம உடனே ஓடி இருப்போம், அது வேற விஷயம். ஆனாலும் அதே மாதிரி தான் வேல்முருகன், புரியுதுங்களா? அப்போது அது மட்டும் இல்லை, ஒரு தடவை வந்து இதே வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து என்எஸ் ஹக்கீமின்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு மூளை கட்டிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், இது வந்து இது அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. ஜெயிலில் இருக்கார், 25 வருஷமாக சிறையில் இருக்கார். இப்போ எல்லா இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கிட்டையும் சொல்கிறேன், யாரும் அந்தளவுக்கு முயற்சி எடுக்கல. இப்போ வேல்முருகன்கிட்ட சொல்கிறேன். அப்போ வேல்முருகன் சொல்ல ஒரு 2 நாள் பொறுத்துக்கும் சொல்ல சட்டமன்றத்தை பேசிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ கோவமா, அப்போ 2 நாள் இருக்கா தோல்? ஆமாம் தோல், 2 நாள் இருக்குது சட்டமன்றம், 2 நாளுக்குள்ளே செத்துருவான் தோல். நான் அப்படியே சொல்கிறேன், 2 நாளுக்குள்ளே செத்துருவான் தோழன்னு கட் பண்ணிட்ட உடனே அவர் 2வது லைனில் வர, என்ன தோழர் நீங்கள் விஷயத்தை சொல்ல வேண்டியதான் தோழர், நான் சட்டமன்றத்தில் பேசலான்னு பார்த்தேன், நீங்கள் இப்படி கோவப்பட்டு கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்லை தோழர், என்னால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல, அதனால கட் பண்ணிட்டேன். அப்போ உடனே சம்மந்தப்பட்ட டிஎன்கே எல்லாருக்கும், அதாவது அவர் வீட்டில் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாருன்னா எப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணார் மனுஷன். புரியுது? இதே மாதிரி நான் எண்ணற்ற விஷயங்கள் மக்களுக்காக ஒரு களத்தில் இறங்கி போராடினார். திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுக விமர்சிக்கிறதுக்கு எந்த வகையிலையும் வந்து அவர் பின்வாங்க. திமுகனுடைய 5 ஆண்டு காலத்தின் உள்ள சில நேரங்களில் முதல்வரை பாராட்டியிருக்காரு, உதயநிதியை பாராட்டியிருக்காரு, திமுகவை பாராட்டியிருக்காரு, அதெல்லாம் வேற விஷயம் இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் அவர்களை பாராட்டியதை விட பறைசாற்றியது அதிகம். இல்லை, அதனாலதான் வந்து அவங்களுக்கு சீட்டே கொடுக்கலையோ? இல்லை, அதான் சொல்றேன். ஏன்னா திமுக அப்படின்னா ஜால்ராக்கள் தான் தேவை, எதிர்த்து கேள்வி எழுப்புறவங்க வேண்டான்றாங்க. புரியுதுங்களா? தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள் யாரும் வேணான்றாங்க. ஆமா, பக்கத்தில் நெருங்க விடுறது இல்லையே. இப்ப அண்ணன் திருமாவளவனை ஏன் வச்சிருக்காங்க? இன்னைக்கு திராவிடத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா அவருடைய குரல் தான் முதன்மையா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அதை போல பயன்படுத்துறதுக்காக தான் அவர் வச்சிருக்காங்க. நீங்க எளிமையா சொல்லிட்டீங்க, ஜால்ரா யாரோ அவங்கள வச்சுக்குவாங்க அப்படின்ட்டீங்க. அப்படிதான். அப்ப எதிர்த்து சட்டமன்றத்தை எதிர்த்து குரல் எழுப்பியா என்ன சொல்றாரு? எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேறாரு, நான் ஒரு கேள்வி எழுப்புறேன், சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லாம சபாநாயகர் பதில் சொல்றீங்க, உங்களுக்கு என்னங்க, உங்ககிட்டங்க நாங்க கேட்கறோம் அப்படின்ற சட்டமன்றத்தில் கேட்கிறாரு. முதல்வர் ஏன் அமைதியா உட்கார்ந்துருக்கான்னு கேட்கிறாரு, என்னையே அமைச்சர்கள் அடிக்கிற மாதிரி வராங்கன்னு கேட்கிறாரு. இல்ல கடைசியா எல்லாருமே பார்த்தோம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து ஏதோ சீட்டுக்காக போனாரு, கிடைக்கல, வெளியே வந்துட்டு இப்போ இப்படி விமர்சனம் இருந்தாரு. ஏன்னா இது சட்டமன்றத்தில் இதெல்லாம் நடந்தது நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நானே வந்து திமுக எதிர்த்து தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது கூட வேல்முருகன் விஷயத்துல பார்த்துட்டு இருந்தோம். மக்கள் பிரச்சனையும் மக்கள் விரோத செயல்பட ஏன் சவுக்கு சங்கர் கைதை கூட கண்டித்த ஒரே நபர் வேல்முருகன். இருக்கா இல்லைங்களா? சவுக்கு சங்கர் கைதா இருக்கட்டும், அது வராக்கி கைதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்டிக்கிறாரு. அவருடைய திமுக செஞ்சு சூப்பர்னு சொல்லி அவரு. இப்போ வந்து அவர் ஒரு அமைப்பு இப்போ வந்து சொல்றாரு, ஒரு 40 பேர் சேர்ந்த கூட்டங்கள் வந்து சேர்ந்திருக்காங்க, நம்மளோட அமைப்புகள் வந்து சேர்ந்திருக்காங்க. 40 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, 40 பேருன்னு சொன்னால் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள் எல்லாருமே தனித்தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. அது அண்ணன் சீமான் வந்து ஒருங்கிணைப்பாருன்னு பார்த்தா அவர் ஒருங்கிணைக்காம அவர் தனியாக களமாடுறாரு. அதை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை வேல்முருகன் கையில் எடுத்திருக்காரு. அது சின்ன அமைப்போ பெரிய அமைப்போ, கூட்டமுள்ள அமைப்போ கூட்டம் இல்லாத அமைப்போ, புரியுதுங்களா? ஆனாலும் அவங்க களமாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்து இல்லை, காலங்காலமாக தொடர்ந்து இந்த தமிழ் தேசியத்துக்காக களமாடுறாங்க. அப்போ அது போன்ற விஷயங்களையும் கூப்பிடணுன்றதும் அவருடைய எண்ணம். அதை வந்து ஒருங்கிணைக்கிறார் அவர். இப்போ வந்து இத்தனை காலம் கழிச்சு இப்போச்சும் ஒருங்கிணைக்கிறாரு, ஒரு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் நம்மளாம். இல்லை, ஒருங்கிணைக்கிறாரு சந்தோஷப்படுறது போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவர் திமுக இருந்துட்டு ஒருங்கிணைச்சா வந்துருவாங்களா? நான் கேட்குறேன் உங்ககிட்ட. அவர் திமுக ஆதரிச்சுட்டு இப்படி தமிழ் தேசிய அமைப்புகளோ இல்லை தடாரகமோ வாங்கன்னு சொன்னால் வருமா?
இதே வேல்முருகன் திமுகவோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே தோழர் ரஹீம் வாங்க எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னா நம்ம ஆதரவு கொடுக்க முடியும். ஆனா திமுக இருக்கும் பொழுதே அவரை வந்து எவ்வளவு கேவலமாக நடத்தினாங்க அவரை. நீங்க துரைமுருகன் வந்து துரைமுருகன் கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்ன வேல்முருகன் சொல்லிருக்கானே அப்படின்னு போறாரு. இதுக்கு சொந்தக்காரங்க அவங்க எல்லாமே அப்படி ஒரு அதாவது தன்னாவேட்ட தூக்கி பேசிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க வச்சிருந்தாங்க போல. இல்ல அந்த அளவுக்குன்றது இல்லை. எப்பவுமே வந்து திமுகவை பொறுத்தவரையிலும் எதிர்கேள்வி வைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து அசால்ட்டா டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஆமா, நான் சொல்றேன் தேமுதிகவுக்கு என்னங்க வாக்கு வங்கி இருக்கு? அவங்களுக்கு ஏங்க பட்டு கம்பளம் விரிச்சு நீங்க வந்து ஒரு மேல் சபை எம்பி ஒரு 10 எம்எல்ஏ கொடுக்குறீங்க? என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? எல்லாம் தெலுங்கு லாபியா? என்ன காரணம்? அண்ணன் சீமான் பார்வையில் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல உண்மையிலேயே வந்து அதுக்கு ஒரு பெரிய இது இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு அதுல எல்லாம் வந்து இந்த முடி ரீதியான விஷயங்களே எப்பவும் ஒரு முஸ்லீம் போகக்கூடாது தான், கரெக்டு தான். பட் இன்னைக்கு அவங்க இறங்கி அந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா அதிமுக கழட்டி விட்டான், வந்தவா வரடி போ அப்படின்ட்டான். ஓட் பேங்க் இல்லைன்றது எடப்பாடி ஒரே ஸ்ட்ராங்கா நின்றாரு. ஒரு 3-4 சீட்டு கொடுப்பான், அவ்வளவுதான். சும்மா மேல் சபை எம்பி கீழ் சபை எம்பி எல்லாம் கொடுக்க முடியாது, 10-15 எல்லாம் கொடுக்க முடியாது போன்ட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வேற வழி இல்லாம திமுக கிட்ட வராங்கன்னு போது, அப்ப திமுக என்ன பண்ணணும்னு சொன்னா 10 கொடுத்து ஒரு மேல் சபை எம்பி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, பட் இது எந்த லாபின்றது அது வந்து பிரேமலதாவோட ராஜதந்திரன் சொல்லலாமா? பிரேமலதாவுடைய ராஜதந்திரமா அல்லது திமுக கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு லாபியான்றது தெரியல. அது தெலுங்கு லாபிங்கிறது எல்லாருமே பேசிக்கிறாங்க, பெரும்பாலும் பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏவா வேலு அது கூடிய அதெல்லாம் பாருங்க, எல்லாருமே சேகர் பாபு, இது எல்லாருமே வந்து பின்னுக்கு இருந்து அவருக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்க வைக்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்ததுக்கெல்லாம் அவங்க தான் காரணங்கிறாங்க. இதுக்கு வந்து செவிசாய்த்துட்டு இவரும் போயிட்டாரு. யாரு? ஸ்டாலின். அவரும் அதே தானே அப்படி பார்க்க போனா சீமான். ஆமா, இல்ல இவங்களுக்கு மேல நீங்க சிபிஐ சிபிஎம் எல்லாம் வந்து எத்தனை காலமாக அவங்க பயணித்து கொண்டு இருக்காங்க. ஏங்க சிபிஐ சிபிஎம் பத்தி எனக்கு முரண் நிறைய இருக்குங்க. இந்த 5 ஆண்டுகளா மக்கள் பிரச்சனை என்னைக்கு களத்துல இறங்கினாங்க? அவங்க இறங்கலன்ற நானு திமுக எதிர்த்து வந்து போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. எங்க எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க? மதுரையில எல்லாம் பிரச்சனையாச்சு, அரெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன நீங்க ஏங்க சும்மா 5 பைசா 10 பைசா விஷயத்துக்கு போராட்டம் பண்ணாங்க. இங்க வந்து சாம்சங் தொழிலாளர் பிரச்சனைக்கு பண்ணாங்க, அது அவங்களுடைய விஷயம், புரியுதுங்களா? நான் சொல்றது மக்கள் பிரச்சனைக்கு என்ன இறங்கி போராடினாங்கன்றாங்க. சரி, இப்போ வேல்முருகன் பிரச்சனைக்கு வருவோமே. இப்போ 40 அமைப்புகள்ங்கிறீங்க. 40 அமைப்புகளும் சிறு சிறு அமைப்புகளாக இருக்குது. பெரிய அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் யாரு? நான் தான் சொல்றேன், பெரிய அமைப்பு சிறிய அமைப்புன்றது இல்லைங்க. இன்னைக்கு அவர் களமை அமைச்சிட்டாரு. நிச்சயம் பாருங்க, அவரால் வந்து திமுக வெல்ல முடியும்னா முடியாது. ஆனால் திமுக தோற்கடிக்க முடியும்னா முடியும். எப்படி சொல்றீங்க? திமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுதளங்களை அம்பலப்படுத்துவோம். நான் தோழர் வேல்முருகன், நான் இன்னும் எங்களை போன்ற நிறைய பேர் இருக்காங்க. செந்தில் மலர் இருக்காப்புல, இன்னும் நிறைய பேர் வர போறாங்க. எல்லாரும் சேர்ந்து பொதுவெளியில அம்பலப்படுத்துவோம். இதோட வேற என்ன வேணும்? ஓட் பேங்க் குறைப்பீங்க நீங்க? ஓட் பேங்க் இல்ல, திமுக சூழ்ச்சிகரமான அரசியலை அம்பலப்படுத்துவோன்ற மக்களுக்கு. மக்கள் ஓட்டு போடுறவனை வந்து போடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்க முடியுமா? ஆமா, அதில் தடுக்க கூடாதுல்ல. அப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமடியும், ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்னொரு முகமடியும் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஊழல் பேர் வழிகள்ன்றது பொது வெளியில பயங்கரமா அம்பலப்படுத்தும். வேல்முருகன் வேற சப்போர்ட் வந்துட்டாரு நமக்கு. ஏற்கனவே நான் மட்டும் தான் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தேன், இப்போ அவர் தோழரும் வந்துட்டாரு. 2 பேரும் சேர்த்து அம்பலப்படுத்தும். ஏதோ ஒரு வகையில திமுகவோ அல்லது வேற ஏதாச்சும் அமைப்புகள் வந்து வேல்முருகனுக்கு ஒரு மாதிரி பேசி சரி பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை இருக்கா அவர் போக மாட்டாருன்னு? அப்படியே அவர் போனாலும் எங்களை கன்சிடர் பண்ணாலும் போக மாட்டார். தன்னிச்சையான முடிவு எடுக்க மாட்டார் வேல்முருகன். சரி, இப்போ விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து எங்கேயும் கூட்டணி போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன அமைப்போட கூட்டணி கூட போயிருக்குது, ஒரு சீட்டுகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுபோல் இங்கேயும் கூட இன்னும் தேர்தல் நெருங்க வேற இப்போ இவரே வந்து இவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசினாங்கன்னா, அல்லது இவர் போய் அங்கே போய் சேர்ந்துட்டாருன்னா, ஏன்னா பல பேர் இப்போ போய் யார் எங்கே போய் சேர்றான்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. திடீர்னு போய் சேர்றாங்க சொன்னீங்க. இவர் போய் சேர்ந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? தோழர் வேல்முருகன் வந்து தாவாய்க்கா கூட போனாலும் சரி, அல்லது ஐயா ராமதாஸ் சசிகலா அம்மையாருடைய கூட இணைஞ்சாலும் சரி, எங்களை கன்சிடர் பண்ணிட்டு போவார்.
அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரா தான் தோண்டித்தனமா வந்தாங்களா, இன்னைக்கு வந்தாங்க பயன்படுத்த விட்டுட்டு போயிடுவோன்னு போக மாட்டேன். உட்காந்து கன்சிடர் பண்ணுவாரு, தொடர் இப்படி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. அது ஏன்னா மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கறதுல வந்து வேல்முருகனை விட்டா தமிழக அரசியல் ஆள் இல்லை. ஆலோசனை கேட்கிறாரு, கலந்துக்கிறாரு. ஆலோசனை கேட்டுட்டு இப்போ கூட பாருங்க, அவரு திமுக கூட கூட்டணியில தொடரணுன்றது அவங்க கட்சி நிலைப்பாடு இல்லை. புரியுதுங்களா? கட்சியில் எல்லாருமே கேள்வி எழுப்பும்போது அந்த தனக்கு கீழே இருக்காங்களே இவனுக்கு என்ன சொல்லணும், நம்ம ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சாதாரணமானது இல்லை. அவருக்கு ஒரு சீட்டுன்றது ஒரு எம்எல்ஏ கொடுக்குறது சமமா இல்லையா? அவர் எங்க கொடுத்தாலும் ஜெயிப்பாரு, இருக்கா இல்லையா? திமுகவில் ஒரு சீட் அவருக்கு கொடுத்தா அது ஒரு வேட்பாளர் இல்லை, அது ஒரு எம்எல்ஏ. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அதையே தூக்கி வீசுறாரா இல்லையா? புரியுதுங்களா? அதை தூக்கி ஏன் வீச ஒண்ணுன்றது இல்லை, அது ஒண்ணு கூட அவர் எம்எல்ஏ ஆகிறாரு இல்லைங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க நான் ஒரு சட்டமன்ற ஒரு சாதாரண இது இல்ல, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சொல்லிட்டு எதையே அழைக்கிறான். இப்ப நம்ம இஸ்லாமிய அமைப்புல பாத்துங்க, எஸ்டிபி அவங்க பேசின பேச்சு கொஞ்சம் லஞ்சம் இல்லை, வாயிருக்குன்னு இந்த அளவுக்கு பேசினானுங்க. தனி அப்பா எல்லாருமே அப்படின்னு. இன்னைக்கு கடைசியா திமுக விட்டு ஐக்கியமானானு, கடைசியா திமுக சின்னத்திலே போய் நிக்கிறானுங்க. ஆமா, பாலஸ்தீன் அரசியல் பேசினானுங்க, பங்களாதேஷ் அரசியல் பேசினாங்க, உலக அரசியலெல்லாம் பேசி இளைஞர்கள்கிட்ட பேசி மாநாடு நடத்தி அதை நடத்தி மக்களுடைய காசை வாங்கி இது பண்ணிட்டு இன்னைக்கு திமுக சின்னத்தில் திமுக கூட்டணியில் ஒரு சீட்டுக்கு நிற்கிறாங்க. இந்த மண்ணாங்கட்டிக்கு நீங்க ஏன் இப்படி இவ்வளவு காலமா வந்து சமுதாயத்தினுடைய காசுகளை வாங்கி வீண் விரயம் பண்ணீங்க? அதுக்கு திமுக சேர்ந்த எம்எல்ஏ இருக்கலாம் இல்லையா? சரி, அது இல்லாம பல பேர் அப்படித்தானே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சிலரெல்லாம் வந்து ஒரு இதா இருக்காங்கல்ல. இப்ப நீங்க ஜவஹர்லால் எடுங்க, அன்சாரி எடுங்க, என்ன எல்லாமே திமுக சின்னத்தில் தான் நிக்கிறாங்க. இதுக்கு எதுக்குடா மண்ணாங்கட்டி நீங்க வந்து தனி அமைப்பு ஒன்று கட்டினீங்கன்ற? இது தனி அமைப்பு கட்டி இஸ்லாமிய சமூகத்தில் வந்து நாங்கள் மிகப்பெரிய விடியல்கள், வெள்ளிக்கல், நாங்கள் போராளிகள், பொறுக்கிகள் அப்படின்னு சீனை போட்டு உள்நாடு வெளிநாடு வசூல் பண்ணி மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தி கடைசியாக திமுக கூட போய் சேர்ந்து திமுக சின்னத்தில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏன் இப்படி? வேல்முருகனை தன்னால திமுக சின்னத்தில் இருந்து வந்தாரு. ஏங்க, நான் வந்து வேல்முருகன் என்பது அவர் தனி அரசியலுங்க, இவங்க வந்து சமூக ரீதியான அரசியலுங்க. நல்லா புரிஞ்சுங்க. வேல்முருகன் நின்னாப்புல அவரு தனி அரசியல், அவர் வன்னியர் அரசியல்னு வந்தாரு. இல்ல வன்னியர் அரசியல் தமிழ் தேசியத்தை உள்வாங்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன், அவரு எப்பவுமே வன்னியரா நான் பார்க்கல. அவர் எப்பவுமே கூட எடுத்து கூட பேசும்போது சொல்றாரு, துரைமுருகன் என் சொந்தக்காரரு, அவர் என்னை பத்தி கிண்டல் பண்றாரு, கேலி பண்ணி பேசுறாரு சொல்றாரு. சொந்தக்காரன்னு வரும்பொழுது அவ வந்து அவரு அந்த இதோட தான் இன்னும் போயிட்டு இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு சாதியா இருக்கட்டும் மதமா இருக்கட்டும், அவங்க சொந்தன்றதோ பந்தன்றதோ தவறு இல்லை, அந்த வெறிதான் இருக்கக்கூடாது. இல்ல நான் தவறுன்னு சொல்லல, ஆனால் அவருடைய இல்ல வெறின்னு சொல்ல, வெறி இருக்கக்கூடாதுன்ற யாருமே சரி. தன்னை ஒரு நாடாரோ இல்ல தேவராகவோ இல்ல தலித்தாகவோ இருக்கிறது நான் சொல்லிக்கிறது தவறு இல்லைன்ற. புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்போ இது பண்றீங்க, திமுகவோட சார்ந்து போகக்கூடிய அந்த பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட இதில் போகும்பொழுது அங்கே பயணிக்கக்கூடிய அந்த பெண்களை பற்றி தவறாக அவர் விட்டு பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு என்ன பேசுறாரு? உங்களுக்கு தெரியாதா? இல்ல என்ன தெரியாம கேக்குறீங்க, தெரிஞ்சுட்டு கேக்குறீங்க? இல்ல உண்மையில எனக்கு தெரியல, என்ன பேசிருக்காரு? அதாவது அந்த பெண்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த திரிஷாங்கிற அந்த பொண்ணு வந்து கூட இருக்குது. என்ன சொல்றாப்புல? அந்த சில பெண்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு வந்தப்போ அதுல அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நாங்க வந்து தங்கையா இருப்போம், அக்காவா இருப்போம், அம்மாவா இருப்போம், இன்னும் வேணும்னா சிலர் வந்து கொஞ்சம் இன்னும் வேகமாக போய் அவர்களுடைய இதில் வந்து நான் பொண்டாட்டியோட இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அது வந்து அவங்க எல்லாமே வந்து வேற மாதிரி அப்படிங்கிற ஒரு இதை போட்டு சொல்றாரு, டேஷ் போட்டு சொல்றாரு. டேஷ் எல்லாம் போட்டு சொல்ல, நான் என்ன சொல்றேன், இது போன்ற பெண்களை வேற எப்படி நீங்க அழைப்பீங்க? நான் சொல்றேன், நான் அவரு பொன்ராஜ் சொல்றேன், நானே சொல்றேங்க. இல்லைங்க, அதுல நான் கேட்கிறேன், யாரோ ஒருத்தர் அவர் ஒட்டுமொத்தமா சொல்லி அவரு ஒரு பெண்ணை அவரு அப்படி பேசுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அவர் தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இப்படின்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க.
சில பெண்கள் பொதுவெளியில் பேசுகிறாங்க, எனக்கு புருஷனோட விஜய் பிடிக்கின்றாங்க. சில பெண்கள் வந்து நான் வந்து தாயாக இருப்பேன், சகோதரி இருப்பேன், என் பொண்டாட்டியா கூட இருப்பேன்றாங்க. இவளுங்களெல்லாம் பொம்பளையாக பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. இது என்ன தவறுன்னு கேட்குறேன். இல்லை, அது அந்த தவறாக பேசக்கூடிய பெண்களை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கண்டிங்க. அதை தான் கண்டிக்கிறாரு அவரு. நீங்கள் அதை பொதுவாக்குறீங்கன்னு கேட்குறேன் நான். விஜய் வந்து இத்தனை வருஷம் கூட கரூர் 41 பேர் செத்தது கூட வீட்டை விட்டு வெளியே வராதவன். இப்போ ஏன் நீ வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுக்குற? உங்க கட்சியில ஆளே இல்லையா புகார் கொடுக்கறதுக்கு? இல்ல, அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து பெண்களுக்காக நிக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல. அப்ப பெண்கள் எந்த பெண்களை பத்தி பேசினார் பொன்ராஜ்? நானும் கேட்டேன். அது அந்த வீடியோ எனக்கு தவறா படல. அவர் ஒட்டுமொத்தமா தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்களே விபச்சாரிகள் பேசியிருந்தா நானே செருப்பால் அடிப்பேன் பொன்ராஜ். அது தவறு. நமக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம் தாவேகா, புரியுதுங்களா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களே ஒட்டுமொத்தமாக பேசக்கூடாது. அதில் சில பெண்கள் இப்படி சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க, அவங்களெல்லாம் வந்து சொல்கிறாரு. அது என்ன தவறுன்ற நீங்க அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, நான் ஏத்துக்கிறது இல்ல. பொதுவா அந்த பெண்ணு பேசுறா இல்லையா, ஒரு பெண், எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்குன்னு, அது போல நம்ம பொண்டாட்டியே நம்ம பொண்ணோ சொன்னா நம்ம ஏத்துக்குமா? அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் கண்டிக்கிறாரு பொன்ராஜ், அதை தான் கண்டிக்கிறாரு. புரியுதுங்களா? உடனே உனக்கு என்ன சார், அவராதான் கண்டிக்கிறாரு. நான் என்ன 10 சைக்கிள்ல போறவங்க கூட 4 வச்சிருக்கான், இதுல பஸ்ல போறவங்க கூட 10 வச்சிருக்கான், ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட 10. யார் வச்சிருக்கா 10 பொண்டாட்டி? 10 வாப்பாட்டி யார் வச்சிருக்கா? அப்போ பொதுவெளியில வந்து இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய பெண்களை நீங்க கண்டிக்க மாட்டீங்க. அந்த பெண்களை கண்டிச்சா அவர் மீது புகார் கொடுப்பீங்களா? இதெல்லாம் டூ மச் சார். எனக்கு பாருங்க, அவர் கேளுங்க, பொன்ராஜ் திமுக ஆதரவாளர், அதுக்காக நான் திமுக எதிர்க்கேன், அதுக்காக பொன்ராஜுக்கு எதிராக நாங்கள் இந்த கருத்து வைக்கோம். இந்த கருத்துக்கு பொன்ராஜுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா பொதுவெளியில இன்னைக்கு அந்த சோசியல் மீடியாவில் வருது, பல பெண்கள் பார்ப்பாங்க. அது பல பெண்களும் இப்படியே மாறினாங்கன்னா கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கு. மனநிலையை ஏதோ தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்களை பத்தி பேசிட்ட மாதிரியும் அல்லது ஒட்டுமொத்த தமிழக பெண்களை பத்தி கேவலமா பேசிட்ட மாதிரி ஏன் இப்படி சித்தரிக்கிறீங்க ஊடகங்கள்ல? ஃபேக்ட் வெளியிடுங்க. அந்த 2-3 பேர் பேசுறாங்க, அது நெறியால் உங்க மாதிரி கேள்வி கேட்கிறாரு, இப்படி பேசுறாங்க, ஆமா அப்படி பேசுங்க, இதுங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் உணர்ச்சிப்பட்டு பேசுறாரு. அது என்ன தவறு? தமிழனுக்கு என்பது ஒரு பண்பாடு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அந்த பண்பாட்டு அடிப்படையில் அவர் பேசுறாரு. எப்படி பொன்ராஜுக்கு எதிராக நம்ம பொங்க முடியும்? திமுகவை எதிர்க்கிறோம், அதுக்காக பொன்ராஜுக்கு எதிராக எப்படி பொங்க முடியும்? சரி, இப்போ நம்ம வந்து மறுபடியும் இவருக்கே வருவோமே, வேல்முருகனுக்கே வருவோம். இப்போ இன்னும் காலங்கள் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. இந்த காலத்துக்குள்ளார என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து 4வது அணியை அமைப்பாரா, அல்லது வேற யாராச்சோட இது கலந்து கொண்டு கூட்டணியோட? இப்போதைக்கு 4வது அணியாக தான் அவர் இருக்காரு, 4வது அணியாக தான் இருக்காரு. புரியுதுங்களா? வருங்காலங்களை சொல்ல முடியாது, எப்படி வேணா மாறலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ தமிழ் தேசியத்தை ஒட்டி இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த அமைப்புகளுக்குள்ள 40 அமைப்புகள்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்புகளுக்குள்ளே வந்து தெலுங்கு அமைப்புகள்லாம் நிறைய இருக்க. நான் என்ன சொல்கிறேன், தெலுங்கை தலைமையாக கொண்ட அமைப்புகள் நிறைய இருக்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் தமிழ் தேசிய அமைப்புகளும் இல்லை தமிழ் தேசிய அமைப்புகளும் இருக்காங்க, மற்ற எல்லாமே இருக்காங்க. சீமான் கொண்டு போகிற மாதிரி தமிழ் தேசியம் மட்டும்தான் அப்படின்னு கொண்டு போகல. தமிழ் தேசியம் தான் அப்படின்ற அவர் திராவிடத்தை எதிர்க்கலையே. சீமான் திராவிடத்தை எதிர்க்காரு, வேல்முருகன் திராவிடத்தை எதிர்க்கிறார். தமிழ் தேசியத்தை தான் கொண்டு போறாரு, அழைக்கிறாரு. பல எல்லாரும் வாங்க, அமைப்புகள் எல்லாரும் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட இல்ல சில கட்சிகள், அதாவது திராவிட கட்சிகள் இருக்கக்கூடியவங்களே அழைக்கிறார். அதான் வாங்கன்றாரு. வாங்க, நம்ம இணைஞ்சு நம்ம வந்து இந்த ஆதிக்க வெறி பிடிச்ச அதிகார தோணியில் நம்மளை நடத்தக்கூடிய கட்சிகளை ஒதுக்குவோம், நாம வெல்லுவோம் அப்படின்றது அவருடைய. சரி, அவர் வெல்லுவோங்கன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து இன்னைக்கு சக்தி உள்ள நபராக இருக்காரா? மக்கள் சக்தி விடுங்க, பணபலம் இருக்கா? இப்போ வந்து அத்தனை விளம்பரம் பண்றதுக்கு இருக்கா? ஊடகங்கள் அவர் கையில் இருக்கா? நாம் தமிழ் கட்சி சீமான் கிட்ட என்ன பணபலம் இருக்கா? பணபலம் இருக்கான்ற, மன வலிமை இருக்கான்றாரு, இருக்கா இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு அப்படி தனிச்சா நிக்கிறேன். ஆமா, எப்பவுமே மனசு இருந்தா எல்லாமே வந்துடும். ஓ, அதனால வந்து இவருக்கு இன்னைக்கு வந்து தனியா இன்னைக்கு ஒரு விதை விதைச்சிருக்காரு, அது நிச்சயம் மரமாகலாம். நிறைய மக்களிடத்தில் இருக்கிற கேள்விகளை நான் முன்வைத்தேன், அதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. இது வேல்முருகனை முடிந்தால் அவரையும் ஒரு செவி எடுத்து நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவரும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஏன்னா காலம் குறி இருக்குது. அந்த தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள்ங்கிறது, அரசியல் கட்சியோட முக்கிய நோக்கம் வந்து பதவி பிடிக்கிறது. அதே போல் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறது தான். இந்த காலத்துக்குள்ளார இப்போ வந்து ஒரு வேகமான ஒரு மனிதராக இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 40 அமைப்புகளுக்கு மேலே சேர்த்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள், நல்லா வரணுங்கிறத விருப்பம். நன்றி, வணக்கம்.